அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல. இன்றைக்கு மாநில மையத்திலிருந்து 2-3 கடிதாசி வந்திருக்கு. அதில் ஒரு கடிதாசி தேதி 23/9/2024 நாளிட்டு மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவருக்கு கிடைக்கப்பெற்ற எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் இந்த கடிதாசியை மாநில மையம் அனுப்பி வைத்துள்ளது. அதாவது மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அனுப்பியுள்ளார்கள். அதில் அன்புடையீர் வணக்கம். 27/8/2024 செங்கல்பட்டு நகரில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்ட இயக்கம் மற்றும் அமைப்பு நிலை தீர்மானங்கள் மீது நடவடிக்கை தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இயக்க தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 2023-24 ஆண்டு வரையான உறுப்பினர் சந்தா ஈவுத்தொகை அதை மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் 4 ஆதார கிளை தலைவர்களும் மிகவும் ஒத்துழைத்து கட்டிவிட்டதுனால அதை அப்படியே அனுப்பிச்சிட்டோம். அதனால் நமக்கு அது டியூ கிடையாது. பாயிண்ட் நம்பர் 4 போட்டிருக்கிறாங்க. மூத்தோர்கள் சந்தா எண்ணிக்கையை கணிசமாக உயர்த்த வேண்டிய நிர்பந்தம். ஒரு இயக்கம் நடத்துங்க. குறைந்தபட்சம் ஆண்டு ஒன்றுக்கு 25 சந்தாக்கள் சேர்ப்பதை கிளைகள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு மாநில மையம் கேட்டிருக்கு. இது நம்ம ஆதார கிளை தலைவர்கள் தான் இதன் பேரில் நடவடிக்கை எடுத்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் மாவட்ட தலைவர் ஆதார கிளை தலைவர்களை வலியுறுத்திட்டு தான் வர்றாரு. மாநில மையம் இந்த மாதிரி கேட்குது. எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னா பிரிண்டிங் அதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்ற காரணத்தினால் இதை மூத்தோர்கள் சந்தா சேர்ப்பு இயக்கம் நடத்தி ஒரு வருஷத்துக்கு 25 சந்தாக்கள் சேர்ப்பதை கிளைகள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு பாயிண்ட் நம்பர் 4 சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது பாயிண்டில் பொறுப்பில் உள்ள அனைத்து கிளை மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் மூத்தோர் குரல் இதழ் 3 ஆண்டு சந்தாக்கள் விதிவிலக்கு ஏதுமின்றி செலுத்திய விபரத்தை உறுதி செய்து 31/12/2024க்குள் மாவட்ட தலைவர்கள் மாநில மையத்திற்கு அறிக்கை அளிக்க வேண்டுமென இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. இதில் முழு கவனம் செலுத்த வேண்டப்படுகின்றது. இப்போ ஆஃபீஸ் பேரர்ஸாக இருக்கிறாங்க. இப்போ மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மதுரை மாவட்ட மையம் 1, அது தவிர ஆதார கிளைகள் 4 இருக்குது. ஒன்று மதுரை மாநகர் கிளை, சமயநல்லூர் கிளை, வாடிப்பட்டி கிளை, அப்புறம் திருமங்கலம் கிளை. இதில் எல்லாருமே 3 ஆண்டுகளுக்கு ஆஃபீஸ் பேரர்ஸாக இருக்கிறவங்க அலுவல்சார் குழு உறுப்பினர்கள் அனைவருமே 3 ஆண்டு சந்தா கட்டி இருக்கிறீங்களா அப்படிங்கிறத உறுதி செய்ய வேணும் அப்படிங்கிறதாக சொல்லி அந்த அறிக்கையை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று மாநில மையம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தேர்தல் வேறு நடக்குது. ஆதார கிளை தேர்தலை பொறுத்த மட்டும் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் முதல்ல 23/9/2024 மதுரை மாநகர் கிளை நிறைவு பெற்றது. தேர்தல் நிறைவு பெற்றது. எந்த விதமான ஆட்சேபனை ஏதுமின்றி அது நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதற்கு அடுத்தபடியாக 1/10/2024 திருமங்கலம் கிளை நிறைவு பெற்றது. அதற்கு அடுத்தபடியாக 6/10/2024 சமயநல்லூர் கிளை நிறைவு பெற்றது. அப்போ அதே மாதிரி நான் ஒரே ஒரு கிளை ஆதார கிளை தேர்தல் நடத்த வேண்டிய பாக்கி உள்ள ஒரே கிளை வாடிப்பட்டி கிளை தான். அதுவும் இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் அவங்க அலுவல் சார் குழு உறுப்பினர் ஒருத்தர் கொஞ்சம் உடல்நலம் இல்லாத இருக்கிறனால அவரும் வந்துடட்டும் அப்படின்னு அந்த ஆதார கிளை தலைவர் திரு குருசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அது நின்றுட்டுருக்கு. மற்றபடி ஆக இப்போ மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் உள்ள 4 கிளைகள் மாவட்ட மையம் மொத்தம் 5ன்னு வச்சுங்களேன். இந்த 5லையும் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பேரர்ஸ் இப்போ அலுவல் சார் குழு உறுப்பினர்களாக இருப்பவர் அனைவரும் 3 வருட மூத்தோர் குரல் சந்தாதாரர்களாக ஆகிவிட்டார்களா அப்படிங்கிறது தான் மாநில மையம் கேட்டிருக்கிறது. இதை எல்லோரும் என்ஷூர் பண்ணிக்கிற வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. எல்லோரும் சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. திருமங்கலம் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் மதுரை மாநகர் கிளை கொடுத்துருக்கு. 7/10/2024 அதாவது நேற்று திங்கட்கிழமை அன்று சமயநல்லூர் கிளைக்கு வேட்புமனு தாக்கல் செய்த 4 பேரும் அதுக்கு உரிய தொகையை ரூபாய் 550 மேனிக்கு 4 பேருமே கட்டிட்டாங்க. கட்டி அந்த ரசீதை நேரடியாக மணி ஆர்டர் தொகையை மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எத்தாப்பில் உள்ள காந்திநகர் போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக மாநில மையத்திற்கு மாநில பொதுச் செயலாளரில் பொருளாளர் அவர்களுக்கு அனுப்பி வைத்து ஆகிவிட்டது. ஆக இப்போ மாவட்ட மையத்தை பொறுத்த மட்டும் உண்டானது மாத்திரம் சரி பார்க்கணும். அது என்ன ஏதுங்கிறத சரி பார்த்துட்டு மாவட்ட தலைவர் இது பற்றிய அறிக்கையை அவர்கள் சொன்ன அந்த தேதிக்குள் அனுப்பி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறார்.
அடுத்தாப்பில் மூத்தோர் குரல் இதழில் 12 மாவட்ட சங்க வரலாறுகள், அது நம்ம ஏற்கனவே மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அனுப்பிச்சிட்டாங்க. இதுவரை மாநில மைய சங்க கட்டிட நிதி ரசீது புத்தக அடிக்கட்டுகளை அதுவும் வந்து மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அனுப்பிச்சிட்டோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டோம். அடுத்து வெள்ளி விழா மாநாட்டிற்காக நிர்ணயிக்கப்பட்ட நிதி வசூல் இலக்கை பூர்த்தி செய்யாத மாவட்டங்கள். மதுரை மாவட்டத்துக்கு வந்து 50,000 பூர்த்தி டார்கெட் போட்டிருந்தாங்க. 50,000த்தையும் அந்த பூர்த்தி பண்ணி 16/2/2024 முன்பே இந்த தொகையினை முழுமையாக எல்லா ஆதார கிளை தலைவர்களின் ஒத்துழைப்புடன் அனுப்பி வைத்து விட்டோம். அப்புறம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு, அதுக்காக உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதுடன் மாவட்டங்கள் நிவாரண நிதி திரட்டி கேரள அரசுக்கு அனுப்ப கோருவதனை செயற்குழு முடிவாற்றுகிறது அப்படின்னு இருக்கிறாங்க. அதை பொறுத்த மட்டும் நம்ம ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. நம்ம மனதார அந்த ஏற்கனவே உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி தான் செலுத்தணும். ஏன்னாட்டா ஒவ்வொன்றுக்காக நிதி வசூல் பண்ணிகிட்ருக்குங்கிறதுல மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் எல்லாம் மிகவும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதுக்குன்னு தனியாக ஒரு நிதி வசூல் செய்ய இயலாது என்ற நிலையிலே அவர்களுக்கு அஞ்சலி, ஏற்கனவே இறந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்துவதுடன் நிறைவு செய்து கொள்ள வேண்டியது அப்படி இந்த பாயிண்ட்டை பொறுத்த மட்டும். அடுத்து அமைப்பு நிலை தீர்மானங்கள் அப்படின்னு போட்டு 31/3/2024 முடிய உள்ள காலத்திற்கான உறுப்பினர் சேர்க்கை மற்றும் நீக்கல், மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை விவரங்கள், இது நம்ம 5ஆம் மாதம் ஆரம்பத்திலேயே இதை அனுப்பிச்சி வச்சிட்டோம். உரிய படிவத்தில் அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த படிவத்தில் வந்து எல்லா ஆதார கிளைகளிலிருந்து அறிக்கை வாங்கி நம்ம அனுப்பிச்சாச்சு. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, சங்க விதிகளின்படி இதுவரை நடத்தி முடிக்கப்படாத கிளை மற்றும் மாவட்ட பேரவை கூட்டங்களை 31/12/2024 நடத்தி முடிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. ஏற்கனவே 3 ஆதார கிளை முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு வந்து இறுதி தேதி நிர்ணயம் செய்திருக்கிறது வந்து அக்டோபர், இந்த மாதம் இறுதிக்குள்ளே முடிச்சிடணும், செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. 3 கிளை முடிஞ்சு போச்சு. வாடிப்பட்டி கிளை மட்டும் முடிச்சிட்டோம்னு சொன்னால் அது ஆதார கிளைகளை பொறுத்த மட்டும் அந்த டெட்லைன் அவங்க ஃபிக்ஸ் பண்ண டெட்லைனுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். அடுத்தாப்பில் மாவட்ட மையத்தை பொறுத்த மட்டும் நவம்பர் டிசம்பர் இந்த மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அறிவுரைகள் பகிர்ந்திருக்கிறார்கள். அந்தபடிக்கு மாவட்ட மையத்துக்கும் அடுத்து 31/12 நடத்தி முடித்து மாவட்டம் மொத்தத்துக்குமான அறிக்கையினை அனுப்பிடலாம் அப்படிங்கிறத மாவட்ட தலைவர் நம்புகிறார். அடுத்தாப்பில் 7/8/2024 அன்று நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் கூட்ட முடிவுகளின்படி சங்க அனைத்து கிளைகள், மாவட்ட மைய நிர்வாகிகள் மற்றும் மாநில மைய நிர்வாகிகள் தேர்தல்களை பின்வருமாறு நடத்துவது என இக்குழு செயற்குழு முடிவாற்றுகிறது. 1. அனைத்து கிளைகளின் தேர்தல்களை வரும் அக்டோபர் 24, 2024 மாத இறுதிக்குள் நடத்தி முடிச்சிடலாம் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும். அப்புறம் அனைத்து மாவட்ட மைய நிர்வாகிகள் தேர்தலை வரும் நவம்பர் டிசம்பர் 2024 மாதங்களில் நடத்தி முடிப்பது. கிளை தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து மாவட்ட மைய தேர்தலை அவங்க சொன்னபடி நவம்பர் டிசம்பரில் நடத்தி முடிச்சிடலாம். அடுத்து 3வது பாயிண்ட்டு, மாவட்ட தேர்தல் துணை ஆணையர் ஒருவரை நியமிக்க ஏதுவாக உரிய விவரங்களை அனைத்து மாவட்ட தலைவர்கள் மாநில மையத்திற்கு விரைவாக அனுப்பி வைக்க வேண்டும். அது ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் நமக்கு RB ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஓய்வு பெற்ற தாசில்தாராக இருந்தவங்க. அவங்கள்ட்ட அன்றைக்கி கேட்டோம். அவர் வந்து சார் நான் வந்து துணை ஆணையராக என்னை நியமிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு முதல்ல அவர் அட்ரஸ் மாத்திரம் கொடுத்துருந்தார். அதுக்கு அடுத்து ஒரு 2-3 நாட்களில் அவர் வந்தவர், சார் என்னோடய ஆப்ஷனை நான் ரைட்டிங்கை நான் கொடுத்துறேன் அப்படின்ட்டு அவர் கையெழுத்து மூலமாக தான் விருப்பப்படுவதாக அவர் சொல்லி அந்த அறிக்கையை நாம் வந்து அங்கே மாநில மையத்திற்கு அனுப்பி வைத்து விட்டோம். அது அனுப்பி 4-5 நாட்கள் ஆகின்றன. அதை பொறுத்த மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 4 என்ன போட்டிருக்காங்கன்னா, அண்டை மாவட்ட தலைவர்கள் அல்லது மாநில நிர்வாகிகள் மாவட்ட தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்படுவார்கள். அது மாவட்ட தேர்தல் நடக்கிற போது வரும். அடுத்தாப்பில் 5வது பாயிண்ட், இதனை அடுத்து மாநில மைய நிர்வாகிகள் தேர்தலை 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். இது அவங்க மாநில மையம் செய்ய வேண்டிய வேலை. ஆக இந்த பாயிண்ட், மேற்குறிப்பிட்ட மாநில செயற்குழு தீர்மானங்களின் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொண்டு அதன் விவரம் மாநில மையத்திற்கு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்னு மாநில பொதுச் செயலாளர்கள் கேட்டிருக்கிறாங்க. இதில் சொல்கிற பாயிண்டில் நம்ம இதை பொறுத்த மட்டும் எல்லாரும் மூத்தோர் குரல் இதழ் 3 ஆண்டு சந்தாக்கள் விதிவிலக்கு ஏதுமின்றி கட்டியிருக்காங்களாங்கிற ஒரு பாயிண்ட், அதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறோம் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும். அடுத்தாப்பில் வாடிப்பட்டி கிளைக்கு தேர்தல் நடத்தி 31/10 தேர்தல் நடத்தி அதுக்கு இறுதி அறிக்கை அனுப்பணும். அதுக்கு அடுத்தாப்பில் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மாவட்ட தேர்தல் துணை ஆணையர் ரிப்போர்ட்டை நம்ம RB ராதாகிருஷ்ணன் வட்டாட்சியர் அவர்களை சஜஸ்ட் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டை அனுப்பிச்சிட்டோம். ஆக இந்த கடைசி சொல்ல இந்த பாயிண்ட்ஸ் பூரா நம்ம இப்போ மீட் அவுட் பண்ணிட்டோம் என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். இதில் வந்து எந்த
நிர்வாகிகள், அதாவது வட்டக்கிளை நிர்வாகிகளும் சரி, யாராவது ஒருத்தர் வந்து இந்த அதாவது 3 வருட மூத்தோர்களுக்கு உண்டான சந்தா தொகையை கட்டாது யார் இருப்பாங்க, அதாவது ஏற்கனவே இடையில கட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பீரியட் வந்து இன்னும் 31/12க்கு மேலே வரைக்கும் இருக்கும் எக்ஸ்டென்ஷன். அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்போ அது முடியுதோ அப்போ உடனடியாக கட்டி நிறைவு செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத் தலைவர். அனைவருக்கும் நன்றி, வணக்கங்கள், பல பல பல.